சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் வகுப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இந்த வகுப்பில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் பழமொழி 400. இந்த பழமொழி 400 பழைய புத்தகம், புதிய பாடப்புத்தகம் என 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பாட புத்தகத்தையும் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட நோட். நீங்கள் இந்த ஒரு வகுப்பை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்கள் எந்த பாட புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம். பழமொழி 400 என்றால் 400 பாடல்களை கொண்டது என்பது முதல் விஷயம். அதில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி பார்த்திங்கன்னா இடம் பெற்றிருக்கும். அதனால தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல் பழமொழி 400 என்று பெயர் காரணம். அந்த பெயர் காரணத்தினால்தான் இந்த நூல் பழமொழி 400 என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழமொழி 400 எழுதியவர் முன்றுரை அரையனார். இதில் அரையனார் என்பது அரசன் என்று பொருள். இப்போ முன்றுரை என்ற நாட்டை ஆண்ட அரசனாகவும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அப்போ இவருடைய குடிப்பெயராக அரையன் என்றும் இவருடைய ஊர் பெயராக முன்றுரை என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முன்றுரை என்பது எந்த நாட்டில் உள்ள ஊர் என்றால் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊர். முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம். காரணம் என்னன்னா, பழமொழி 400 அமைந்துள்ள கடவுள் வாழ்த்து பாடல். என்ன பாடல்? கடவுள் வாழ்த்து பாடல் சமண சமய பாடலாக இருப்பதால் முன்றுரை அரையனாரும் சமண சமயத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார். மிக முக்கியமாக பழமொழி 400 சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குன்னா, மூதுரை, முதுமொழி, உலகவசனம். இவை எல்லாமே பழமொழி 400 சிறப்பு பெயர்களாக நம்ம பார்க்குறோம். இந்த பழமொழியை தொல்காப்பியர் என்னென்னு குறிப்பிடுகிறார்னா முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். மொத்தம் 400 பாடல்களை கொண்டது இந்த பழமொழி 400. எத்தனை அதிகாரம்னு கேட்டால் 34 அதிகாரங்களை கொண்டது பழமொழி 400. இந்த பழமொழி 400 எந்த காலகட்டத்தை சேர்ந்தது என்றால் கிபி 4ஆம் நூற்றாண்டு. கிபி 4ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த நூலாக பழமொழி 400 அறியப்படுகிறது. இது உங்களுக்கு பழமொழி 400 அடிப்படையான நூல் குறிப்பு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பழமொழி 400 என்னென்ன தகவல்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். பழமொழி 400 சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் ஆகியவர்களின் குறிப்புகள் அமைந்துள்ளன. அப்படி என்னென்ன அரசர்களுடைய குறிப்புகள் மிக முக்கியமாக அமைந்திருக்குன்னா, சேர மரபை சேர்ந்த பல்யானை செல்கழு குட்டுவன் அவருடைய தகவல், தூங்கையில் எரிந்த தொழித்தோட் செம்பியன் என்ற பாண்டிய மன்னரை பற்றிய தகவல், கரிகால பெருவளத்தானின் நரைமுடித்து முறை செய்த செய்தி, மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் ஊர்ந்த செய்தி, பாரி முல்லைக்கு தேர் தந்த செய்தி, பேகன் மயிலுக்கு போர்வை தந்த செய்தி என பல்வேறு செய்திகளை அடங்கியதாக பழமொழி 400 இருக்கிறது. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, கரிகாலன் நரை முடித்த செய்தி நமக்கு புறநானூறிலும் இருக்கிறது. மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் ஊர்ந்தது பற்றிய குறிப்பு சிலப்பதிகாரத்திலேயே இருக்கு. நம் பள்ளி பாட புத்தகத்திலே ஒரு வரி வரும், எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்ந்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தான் தென் அரும் பெருள் புதல்வனை ஆழியில் மடித்தோன் என்று மனுநீதி சோழனை பற்றி சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கூறிய, நம்முடைய தமிழ்தாய் கண்ணகி கூறிய கூற்றும் இடம்பெற்றுள்ளது. கரிகாலன் நரைமுடித்து முறை செய்த செய்தி நமக்கு பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, இது போன்ற பல்வேறு 10 பாட்டு நூல்களையுமே நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இப்போ பழமொழி 400 பார்த்தீங்கன்னா என்னென்ன குறிப்புகள் இருக்குன்னா, பல்யானை செல்கழு குட்டவனை பற்றிய குறிப்பு, தூங்கையில் இருந்த தொழித்தோட் செம்பியனின் குறிப்பு, கரிகாலன் நரைமுடித்து முறை செய்த செய்தி, மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் ஊர்ந்தது பற்றிய குறிப்பு, பாரி முல்லைக்கு தேர் தந்தது, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தது. இந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. இதை முக்கியமாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 15 கீழ்கணக்கில் வரலாற்றை பற்றி மிகுதியாக கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி 400 தான். 15 கீழ்கணக்கில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். நாலடியாருக்கே அடுத்து புகழ்பெற்ற நூல் எது என்று கேட்டால் அதுதான் பழமொழி 400. பழமொழி 400. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையாக
அனைத்து 14 கீழ்கணக்கு நூல்களுமே வெண்பா யாப்பில் தான் அமைந்தது. அப்போ பழமொழி நானூறும் வெண்பா யாப்பில் அமைந்தவை என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பழமொழி நானூறில் முதல் 200 பாடலுக்கு யார் உரை எழுதியிருக்கிறார்னா நாராயண ஐயங்கார் என்பவர் முதல் 200 பாடலுக்கு உரை எழுதி இருக்கிறார். முன்பே சொன்ன இந்த நூல் எந்த சமய நூல் என்றால் சமண சமயத்தை சேர்ந்த நூல் என்று சொன்னேன். காரணம் என்னன்னா, இந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் சமண சமயத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அதனால் பழமொழி நானூறு சமண சமய நூல் மற்றும் இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் முன்றுரை அரையனாரும் சமண சமயத்தை சார்ந்தவர் என்று அறியப்படுகிறது. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் என்ன அமைந்திருக்கும்? ஒரு பழமொழி அமைந்திருக்கும். இந்த பழமொழிகள் அனைத்துமே இலக்கிய பழமொழிகள் என்பது மிக மிக முக்கியம். தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால் முதுசொல் என்று குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் இந்த நூலுக்கு என்ன பெயர் வந்திருக்கிறது? முதுமொழி என்று பெயர் வந்திருக்கிறது. அப்போ சிறப்பு பெயர்கள் இந்த நூலுக்கு என்ன? முதுமொழி, உலகவசகனம் என்பது இந்த நூலுக்கான சிறப்பு பெயர்களாக நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிறது பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் என்னென்ன செய்யுள் வரிகள் பழமொழி நானூறில் இருக்கிறது என்பதை விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல் பாடல் மிக மிக முக்கியமான பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேட்டு நாடு ஆகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பாடலில் அமைந்துள்ள இலக்கிய பழமொழி எதுன்னு கேட்டால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆறு உணா, ஆறு என்றால் வழி, உணா என்றால் உணவு. இப்போ இந்த பழமொழி என்ன குறிப்பிடுகிறது என்றால் வழி உணவு தேவையில்லை என்று குறிப்பிடுகிறது. யாருக்கு வழி உணவு தேவையில்லை? யாருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை என்றால் கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. அதைத்தான் இந்த பாடல்களை சொல்கிறார். இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது அந்த பழமொழியினுடைய பொருள். இப்போ இந்த செய்யுள்ள என்ன சொல்ல வர்றாருன்னா, நன்கு கற்றவர்கள் அறிவுடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லா நாட்டிற்கும் செல்வாங்க. காரணம் என்னன்னா, எல்லா நாடுமே அறிவுடையவர்களுக்கு அவர்களுடைய நாட்டினை போன்றது தான். அதன் காரணமாக அவர்களுக்கு என்ன தேவைப்படுவதில்லை? வழி உணவு, கட்டுச்சோறு தேவைப்படுவதில்லைன்னு குறிப்பிடுகிறார். இதே போன்று ஒரு பாடல் ஔவையார் குறிப்பிடுறாரு. என்ன பாடல்? மன்னனும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனுக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றார். இந்த பாடலும் இந்த பழமொழி நானூறு பாடலும் இரண்டு பாடலுமே ஒரே பொருள்தான் தருகிறது. ஆனால் வெவ்வேறு புலவர்களால் இயற்றப்பட்டது, வெவ்வேறு காலகட்டத்தில் இயற்றப்பட்டது. மூதுரையில் ஔவையார் குறிப்பிடுவதும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான். பழமொழி நானூறில் முன்றுரை அரையனார் குறிப்பிடுவதும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புதான். அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு கட்டுச்சோறு தேவைப்படுவதில்லை, வழி உணவு தேவைப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். என்ன அழகு! தமிழ் புலவர்கள் எவ்வளவு அறிவுடையவர்கள், ஒரே சிந்தனையுடையவர்கள் என்று இதிலிருந்தே நமக்கு புலப்படுகிறது. ஔவையார் யோசித்ததும் முன்றுரை அரையனார் யோசித்ததும் ஒன்றுதான். வரிகள் மட்டும்தான் சிறிது மாறுதலுக்கு உட்பட்டதை தவிர, ஆனால் அவர்கள் கூறிய கருத்து ஒரே கருத்துதான். இந்த பாடல் மூலம் முன்றுரை அரையனார் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் அவர்களுக்கு எது தேவையில்லை? வழி உணவு தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. பாரி அவர்களுடைய மகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு டிஎன்பிஎஸ்ல இந்த ஏரியாவில் கேட்டிருக்கிறாங்க. மாறி ஒன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கிலாள், ஆயினால் ஒன்றுரா முன்றிலோ இல், ஒன்றும் இல்லாத வீடு இல்லை என்று குறிப்பிடுகிறார். மாறி என்றால் மழை என்று பொருள். மழை இன்றி வறட்சி உட்டிருந்த காலத்தில் பாரி மடமகள்கள் என்ன செய்தார்கள் என்றால், பாணர்களுக்கு வறண்ட காலத்தில் நெல்லினுடைய மதிப்பு பொன்னின் மதிப்பிற்கு ஈடானது. அந்த காலத்திலேயே நீர் உலையுள் பொன்னை எடுத்து தருவது போல பாரி மடமகள்கள் பாணர்களுக்கு உதவினார்கள் என்று முன்றுரை அரையனார் குறிப்பிடுகிறார். இதன் காரணமாக ஒன்றுராம் முன்றிலோயில், ஒன்றும் இல்லாத வீடு இல்லவே இல்லை என்று பழமொழி மூலம் முன்றுரை அரையனார் குறிப்பிடுகிறார். இந்த பாடல்ல விருந்தோம்பலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும்
பாரி மகளினுடைய பண்பினை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். மாரியின் சிறப்பினை பற்றியும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இந்த ஒரே பாடல்ல 3 விதமான தகவல்கள் குறித்திருக்கிறார். மாரியின் மழையின் சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார், பாரி மகள்களின் சிறப்பினை குறிப்பிட்டிருக்கிறார், விருந்தோம்பலை பற்றியும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த பாடல் பாருங்க. அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை, ஒரு கருத்தை இந்த பாடலின் மூலம் முன்றுரையறையனார் நமக்கு கூறியிருக்கிறார். கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர். வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய் தோற்பன கொண்டு புகாரவை என்று குறிப்பிடுகிறார். இதுல பழமொழி எதுனா தோற்பன கொண்டு புகாரவை என்பதுதான் இந்த பாடலில் அமைந்திருக்கிற பழமொழி. என்ன சொல்றார் பாருங்க. கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர். நாம் கூறும் கருத்துக்களை யார் கேட்பதற்கு விரும்புகிறாரோ அவரிடம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கருத்துக்களை கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் கூறும் கருத்துக்களை கேட்பதற்கு அவருக்கு ஆவல் இருக்கிறதா, அவருக்கு விருப்பம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டுதான் அறிவுடையவர்கள் அவரிடம் கருத்துக்களை கூறுவார் என்று முதல் 2 வரிகளில் குறிப்பிடுகிறார். கேட்பாரை நாடி கிளக்க படும் பொருட்கண் வேட்கை விருப்பம் அறிந்துரைப்பார். யாரு? வித்தகர், நன்கு படித்தவர், அறிவுடையவர். வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய் என்று சொன்னார். இதன் பொருள் என்னன்னா, ஒளி பொருந்திய மலர்களை தேடி வண்டுகள் தேனை குடிக்க வந்து அமரும். அதுபோல ஒளி பொருந்த கண்களை உடையவளே என்று குறிப்பிடுகிறார். ஒளி பொருந்திய கண்களை உடையவளே என்று குறிப்பிடுகிறார். அந்த பெண்ணிடம் என்ன கூறுகிறார் என்றால், தோற்பன கொண்டு புகாரவை என்று குறிப்பிடுகிறார். உன்னுடைய கருத்து ஒரு அவையில் செல்லுபடியாகாது என்று உனக்கு தெரிந்துவிட்டால் அந்த அவையில் உன் கருத்தினை கூறாதே, அந்த அவைக்கு நீ செல்லாதே என்று இந்த பழமொழியின் மூலம் குறிப்பிடுகிறார். நம்முடைய கருத்து எந்த இடத்தில் செல்லுபடியாகாது என்று நீங்கள் நினைக்கிறீரோ அந்த இடத்தில் உங்களுடைய கருத்தை கூறாமல் இருப்பதுதான் உங்களுக்கு வெற்றி தரும். கூறினால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி பெறுவீர்கள். இதை நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பல இடங்கள்ல நம்ம அறியாமையே தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருப்போம். அந்த தேவையில்லாத விஷயங்களால் நமக்கு மதிப்பு குறையுமே அன்றி மதிப்பு மிகாது. அப்போ அந்த இடத்தில் நம் தேவையின்றி பேசுவதை நிறுத்தினாலே நம்முடைய மதிப்பு என்னவாயிடும், மிகுந்துவிடும். அதைத்தான் மறைமுகமாக என்ன சொல்றார், தோற்பன கொண்டு புகாரவை. உன்னுடைய கருத்து இந்த அவையில் எடுபடாது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், தெரிந்து வைத்திருந்தால் அந்த அவையில் உங்களுடைய கருத்தை சொல்லாமல் இருப்பது உத்தமம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க. இதையும் நாம் நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வாழ்விலும் நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லா மனிதர்களுமே இந்த பாடலை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்ன கூறுறார் பாருங்க, எவ்வளவு அருமையான பாடல் வரிகள். நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் என்று குறிப்பிட்டார். இந்த பாடலில் அமைந்திருக்கக்கூடிய பழமொழி என்னன்னா, தாமிருந்த கோடு குறைத்து விடல் என்பதுதான். ஒருவர் நம்முடைய நண்பராக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிந்தவராக கூட இருக்கலாம். அவர் என்ன செய்வார்னா, அவரே நம்மை நாடி வந்து நம்மிடம் பழகி நமக்கு உதவி செய்வார். ஆனா நம்ம என்ன செய்திடக்கூடாது, அவருக்கு பகைவராக இருக்கக்கூடிய, அவரோடு ஒத்துப்போவாது இருக்கக்கூடியவருடன் சேர்ந்து அவருக்கே நாம் துன்பம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது எப்படிப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். மலைகளிலே மரங்கள் இருக்கும், அந்த மரங்களிலே கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவன் அந்த கிளையையே வெட்டினால் என்ன நடக்கும், அந்த கிளையிலிருந்து கீழே விழுந்து மலையிலிருந்தும் உருண்டு விழுந்து மடிந்து போவான். அதனை போன்று கேடு வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார். தாமிருந்த கோடு குறைத்து விடலை போன்றது எதுவென்றார், தம்மை நாடி வந்து உதவியருக்கே நாம் கேடு செய்வது, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய கிளையை நாமே வெட்டி கீழே விழுந்து உயிரிழப்பதை போன்றது. அதனை செய்தல் கூடாது என்று இந்த பழமொழிகளின் மூலம் நமக்கு உறக்கச் சொல்லியிருக்கிறார் முன்றுரை அறையனார். இப்போ இதை நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான பழமொழி. இந்த 4 பாடல்கள் தான் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். இதற்கு மேல் நமக்கு என்னென்ன கேட்கலாம் என்பதை வைத்து நம்ம பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பாடல் வரிகளை கொடுத்துருக்குறோம். கரிகாலனை பற்றி குறிப்பு இருக்குன்னு சொன்னேன்.
என்ன வரிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முறைக்கு மூப்பு இளமை இல், அதாவது நீதி சொல்வதில் மூத்தவர்கள்தான் நீதி சொல்ல வேண்டும், இளையவர்கள் நீதி சொல்லக்கூடாது என்று எந்த ஒரு முறையும் இல்லை என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு பழமொழிதான் இது. கரிகால் பெருவளத்தான் அவர்கள் சிறிய வயதிலேயே அரியணை ஏறிவிட்டார். அப்போது அவருடைய அவைக்கு ஒரு வழக்கு வருகிறது. அப்போ அந்த வழக்கு இவர் பார்த்தீங்கன்னா நீதி சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் என்ன கூறுகிறார்கள் என்றால், இவர் தற்போதுதான் இளவயதில் இருக்கிறார், அப்படிப்பட்டவர் எப்படி இந்த வழக்கை விசாரித்து மிகச் சரியான தீர்வை கூற முடியும் என்று சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. உடனே கரிகால் பெருவளத்தான் அடுத்த நாள் அவையை ஒத்தி வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரியவர் வேடத்தில் அந்த வழக்கினை முடித்து மிகச் சிறப்பான தீர்ப்பினை தருகிறார். அதே சுற்றியிருந்த அமைச்சர்களும் சுற்றத்தார்களும் என்ன சொல்றாருன்னா, இதைவிட ஒரு மிகச் சிறந்த தீர்ப்பு இதற்கு அமையாது என்று குறிப்பிடுறாங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, முதுமை வேடத்தில் இருந்தவரும் யார் தான், இளமையாக இருந்த கரிகால் பெருவளத்தான் தான். அதனால தான் அந்த வரலாற்றை சொல்லி நமக்கு இந்த பாடலில் முன்றுரை அறையனார் என்று குறிப்பிடுகிறார். என்றால் முறை செய்வதற்கு, நீதி வழங்குவதற்கு மூப்பு இளமை என்ற எந்த பாகுபாடும் இல்லை என்று கரிகால் பெருவளத்தானை பற்றி குறிப்பிடுகிறார். கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான் என்று மனுநீதி சோழனை பற்றி குறிப்பிடுகிறார். மனுநீதி சோழனுடைய வரலாறு நமக்கு தெரியும். பாரதத்து உள்ளும் பனையம் தம் தாயமா என்று மகாபாரதத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இலங்கை கிழவர்க்கு இளையோன் என்று இராமாயணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மீதமுள்ள வரிகள் எல்லாமே எளிமையான வரிதான். கற்றலின் கேற்றல் நன்றே, குன்றின் மேலிட்ட விளக்கு, தனிமரம் காடாகாது, திங்களை பாற்று நாய் குறைத்தது போல, நிறைகுடம் ததும்பாது, நுணலும் தன் வாயால் கெடும், பாம்பின் கால் பாம்பறியும், முதலில்லாருக்கு ஊதியமில்லை, புல் மேயாததாகும் புலி, தமக்கு மருத்துவர் தாம், கடன் கொண்டும் செய்வார் கடன், நாய் பெற்ற தெங்கம்பழம், 1000 காக்கைக்கு ஓர் இல்லம், யானையாய் தற்று. இது குறளிலேயும் இருக்கும், ஞாபகம். வினையை வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையாய் தற்று என்று நம்முடைய குறளிலும் ஒரு குறள் வருகிறது. அதனால் இந்த வரிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. இது திருக்குறளிலும் இருக்கிறது, பழமொழி 400 ஒரு பழமொழியாகவும் இருக்கிறது. யானையை வைத்து தான் யானையை அடக்க முடியும் என்பதுதான் இந்த வரிகளுடைய பொருள். இப்போ கடைசியாக சொன்னதெல்லாம் நீங்கள் அறிந்த பழமொழிகளாகவே இருக்கும். அதனால் அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கரிகால் பெருவளத்தானை பற்றி, மனுநீதி சோழனை பற்றி, பாரதத்தை பற்றி, ராமாயணத்தை பற்றி இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை எப்பொழுது உங்களை கேட்டாலுமே மிகச்சரியாக இந்த வரி இந்த நூல்தான் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா படித்து வைத்துக்கொள்வது சிறந்தது. இப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தமிழில் எத்தனை வினாக்கள் நீங்கள் கேட்டாலும் அத்தனை வினாக்களுக்கும் மிகச்சரியாக நம்மால் தவறில்லாமல் பதிலளிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த வகுப்பில் நம்ம முழுமையாக பழமொழி 400 பார்த்துருக்குறோம். இந்த வகுப்பை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் எந்த புத்தகமும் 100% படிக்க தேவையில்லை என்பதை சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.